கடந்த மாதம் முழுவதும் நம்மை கண்மணி போல பாதுகாத்து ஒரு தாய் எப்பொழுது போலவும் ஒரு தந்தை சுமப்பது போலும் நம்ம புரிந்து கொண்டு வந்தால் இந்த 2026ஆம் ஆண்டிலே ஜனவரி மாதம் கடந்து வந்தோம். இந்த புதிய மாதத்திலே கர்த்தருடைய இயேசுவின் உயிர்த்தெழுந்த இந்த முதல் நாளிலே கர்த்தருடைய திருப்பதியிலே நாம் பங்கு பெறும்படியாய் கர்த்தருடைய கிருபைகளுக்காய் ஒரு நன்றி சொல்லி ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் கிருபையை நடத்துவார். நம்ம ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, எங்கள் ஆத்மா சரீரத்தை இந்த பாதத்தில் ஒப்புக் கொடுக்கின்றாரே அப்பா, காலம் சமீபமாக இருப்பதினால் ஆண்டவரே எங்களை ஒவ்வொருவரும் நீங்கள் பயன்படுத்துங்கப்பா, எங்களை ஒவ்வொருவரும் பயன்படுத்துங்கப்பா, கிருபை நடத்துங்கன்னு சொல்லி ஆண்டு சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்வாராக. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று பலிபீடத்திலே நாம் ஒப்புக் கொடுப்போம். பலிபீடத்தில் பரனே படைக்கின்றேன் இந்த வேளை, அங்கே திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடும். பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கின்றேன் இந்த வேளை, அங்கே திருச்சித்தம் போல
அதுவே சாம்பலாய் மாறுகிறது. சாம்பலாய் மாறுகிறது. ஆபிரகாம் தன்னை தாழ்த்தினான். நான் தூளும் சாம்பலமா அடிக்கிறேன் ஆண்டவரே, நான் தூளும் சாம்பலமா அடிக்கிறேன். அப்போ நம்மளுடைய சுய நலம் என்பது நம்மளே இருந்தால் நம்ம சாம்பலாய் மாற முடியும். அந்த சுயநலத்தை முதலாவது எடுத்துக்கணும். நாட்காலத்திலும் பாருங்க, நான் அடிக்கடி எனக்கு ரொம்ப இந்த காலத்தில் ஆண்டோட அல்லேலூயா. ஆமென். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாரும் ஒரு 2 நிமிஷம் எழுந்து நிற்கலாங்களா? எல்லாரும் எழுந்து. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கொஞ்ச நேரம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Hallelujah. Sodram, 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 Sodram. Yesue, Mokhe Sodram, 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 Sodram. Yesue, Manadriyodu Sodram, Nalla Sodram Allama, Sodram. Hallelujah. Praise the Lord, 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 praise the Lord. Oh, Sodira, 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 Sodira. ஆகினி இறங்கிடும், அந்தகாரம் ஆழ்ந்திடும், ஆவியில் பலன் கூடும். ஆகினி இறங்கிடும், அந்தகாரம் ஆழ்ந்திடும், ஆவியில் பலன் கூடும்.
இல்லாமலே போகட்டும். ஓ ராபா காபா லா காரா காரா லா பலா ஷாமா லா காரா லா மானா. ஓ தேவ ஆவியானவர் எங்களை ஒப்புவிடு. தேவ ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்வார். தேவ ஆவியானவர் எங்களை வழிநடத்துவார். தேவ ஆவியானவர் எங்களை ஆட்கொள்வார். ஓ தேவ ஆவியானவரே இந்த கரங்களை ஒப்புவிடுங்க. இயேசு ரத்தம் ஜெயம். இயேசு ரத்தம் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் உட்காருவோம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு பாஸ்டர் அவர்கள் தான் வாக்குத்தத்த வார்த்தையை கொடுப்பார் என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன். அதனால கொஞ்ச நேரத்து நான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தேன். பொதுவாக வார்த்தைகளை முன்கூட்டி எடுப்பது என்னுடைய வழக்கம். ஆனால் சில ப்ரேயரு, சில காரியங்கள் நிமித்தம், சில சோர்வுகள், அது நிமித்தம் வார்த்தை எடுக்கல. ஆனாலும் ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்தாரு. அது வாக்குத்தத்தமாக நான் இந்த மாதத்துக்கு வாக்குத்தத்தமாக நான் எடுத்து வைத்துக் கொண்டேன். அதன் பிறகுதான் பாஸ்டர் அவர்கள் சொன்னார், நீங்கள் ப்ராமிஸ் வேர்ட் வாக்குத்தத்த ஆராதனை செய்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி. சரி, அதை ஏற்றுக்கொண்டேன். ஆனால் சில சில காரியங்கள் நேற்றைய தினத்தில் இருந்ததுனால, வேலையில் ஒரு சில சூழ்நிலைகள் இருந்ததுனால என்னால் வார்த்தை எடுக்க முடியல. அதன் பிறகு இரவு 11:30 மணி இருக்கும். நான் வார்த்தை எடுக்கிறேன், மெசேஜ் எனக்குள்ளே வர 2 மெசேஜ் எடுத்துட்டேன். ஆனால் அதுக்குள்ளே ஒரு மன நிறைவோ எதுவும் வரவே இல்லை. 2 செய்தி எடுத்தேன். தேவனை குறித்ததான ஒரு செய்தி, தேவ பிள்ளைகளை குறித்ததான ஒரு செய்தி எடுத்தேன். ஆனால் மனசில் ஒரு நிறைவு வரவே இல்லை. அதன் பிறகு ஒரே போராட்டமாக இருந்தது. நைட்டு 12:30 மணிக்கு தான் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுத்தார். அந்த வாக்குத்தத்த வார்த்தை தான். அதை தியானிக்கும்படி ஆண்டவர் உதவி செய்தார். அல்லேலூயா. அதை தியானித்ததே ஒரு ஆச்சரியமான ஒரு அனுபவம் தான். தியானிக்கிறதே ஒரு ஆச்சரியமான அனுபவம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த வார்த்தைகளை நான் உங்களோடு கூட இன்றைக்கு நான் உங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அல்லேலூயா. நம்ம சுத்தமாக தூக்கமே இல்லை, சுத்தமாக தூக்கம் இல்லை. 12:30 மணி தான் ஒரு மெசேஜ் எடுக்கிறதான் பாருங்க. வார்த்தையை கொடுத்துட்டாரு, மதியமே கொடுத்துட்டாரு. ஆனால் 12:30 மணிக்கு போல தான் அதை தியானிக்க ஆண்டவர் உதவி செய்தார். ஆண்டவராக கொடுக்கிற சில பாயிண்ட்ஸ் எடுத்து செய்திகளை சேர்த்து சொல்லணும். இங்கே வந்து உட்கார்ற வரைக்கும் ஆண்டவர் பாயிண்ட் கொடுக்குறார். அல்லேலூயா. ஆமாம், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் தாமே இந்த வார்த்தையை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. நம்ம எடுத்துக்கொள்வோம் ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். சீயோனை சேர்ந்த ஜனங்கள் இன்னும் ஸ்கிரீன்ல போடுவீங்களே. ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாக இருப்பார்கள். இனி அழிந்து வந்தார். உன் கூப்பிடுதலின் சத்தத்தில் அவன் சுருக்கமாக எழுதி அதை கேட்கிறவர்களும் உனக்கு மறுபுத்தரவு அருள்வார். எல்லாரும் அல்லேலூயா, அல்லேலூயா. மறுபடியும் நம்ம வாசிக்கலாமா?
சத்தமா ஒரு முறை நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு அழகா எல்லாரும் சேர்ந்து சத்தமா வாசிக்கலாமே. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனத்துல ஒரு வார்த்தை மூன்றாவது வரிசையில் இருக்கிற ஒரு வார்த்தை, இனி நீ அழுது கொண்டிராய். அல்லேலூயா. இனி அதையும் சேர்த்து போட்டுடலாமே, மார்க் பண்ணலாமே. இனி நீ அழுது கொண்டிராய். முடியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனி நீ அழுது கொண்டிராய். எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லலாம். ஆமா, நல்லா அழகா ஜான் அவர் நல்லா அழகா போடுறாரு ஸ்கிரீன்ல, மார்க்லாம் பண்ணி போடுறாரு. அல்லேலூயா. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனி நீ அழுது கொண்டிராய். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. சில காரியங்களை குறித்து நீங்கள் கடந்த நாட்களில அழுது கொண்டிருந்திருக்கலாம். அல்லேலூயா. சில காரியங்களை குறித்து கடந்த நாட்களிலே நீங்கள் அழுது கொண்டிருந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இனி நீ அந்த காரியத்தை குறித்து அழுது கொண்டிராய். அல்லேலூயா சொல்லலாம். இனி அதை குறித்து நீ அழுது கொண்டிராய். அழுது அழுது ஜெபம் பண்ணியிருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறுபுத்தரவு அருள்வார். அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதை போல ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 65ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. நாம் எருசலேமிலே களிகூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாய் இருப்பேன். அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் அதில் இனி கேட்கப்படுவது இல்லை. அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் அதில இனி கேட்கப்படுவது இல்லை. அல்லேலூயா சொல்லலாமா? ஆமா. இனி நீ அழுது கொண்டிராய் என்று சொன்ன தெய்வம் நீங்க பார்க்கும் பொழுது அழுகையின் சத்தமோ கூக்குரலின் சத்தமோ அதுல இனி கேட்கப்படுவது இல்லை. அல்லேலூயா. சில வேளைகளில் வீட்டுல கூட பாத்தீங்கன்னா ஒரு அழுகிற வீடா அழுது அழுது கண்ணீர் வடிக்கிற வீடாக வீடு காணப்படலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இனி நீ அழுது கொண்டிராய். அழுகையின் சத்தமோ கூக்குரலின் சத்தமோ அதில இனி கேட்கப்படுவது இல்லை என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அதை போல சங்கீதம் 30:5 நாம பார்க்கும் பொழுது, சங்கீதம் 30:5 வசனத்தை வாசிங்க. அவருடைய கோபம் ஒரு நிமிஷம் அவருடைய தயவோ நீடிய வாழ்வு சாயங்காலத்தில் அழுகை தங்கும் விடியற் காலத்திலே களிப்பு உண்டாகும். அல்லேலூயா. சாயங்காலத்திலே அழுகை தங்குமா, விடியற் காலத்துல பார்க்கும்போது களிப்பு உண்டாகும். அல்லேலூயா சொல்லலாம். அப்போ அழுகை என்ன செய்யப்படும்? இல்லாமல் போய்விடும். அல்லேலூயா. அழுகை நைட்ல கண்டது, ஆனா காலையில பார்க்கும் பொழுது களிப்பு உண்டாகிறது. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே ஆண்டவர் சபைக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம்,
இனி நீ அழுது கொண்டிராய். அல்லேலூயா. இனி நீ அழுது கொண்டிராய். இந்த மாதத்துல இனி நீ அழுது கொண்டிராய். ஆமா, பாஸ்டர் சொல்றாரு, இனி நீ அழமாட்ட அப்படின்றாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. இனி அழுது கொண்டு இருக்கிற காரியம் அல்ல, இனி நகைக்க ஆண்டவர் வைக்க போகிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் இந்த அழுகை என்கின்ற வார்த்தை தான் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற செய்தியினுடைய தலைப்பு. என்ன வார்த்தை? அழுகை. அதுல கண்ணீர், இன்னொரு பக்கத்தில் கண்ணீர் அது கூட காணப்படுகிறது. ஆனா அந்த அழுகை என்கின்ற வார்த்தையை ஆண்டவர் இன்னைக்கு கோட் பண்ணி அதுல இருந்து நமக்கு சில வார்த்தைகளை ஆண்டவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. உண்மையா இதை செய்தி எடுக்கிறது என்பது நல்ல கவனிங்க. எனக்கு சில நல்ல ஒரு அனுபவத்தை ஆண்டவர் தருவார். செய்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 நாள் 2 நாள் அப்படிலாம் தியானிச்சு எடுக்க ஆண்டவர் உதவி செய்வார். வாரக்கணக்கில் கூட உட்காந்து எடுக்க ஆண்டவர் உதவி செய்வார். அப்போ யோசித்து பாருங்க, வாரக்கணக்கில் எடுக்க உதவி செய்கிறவர், நாள் கணக்கில் எடுக்க உதவி செய்கிறவர் நைட்டு 12 மணிலேருந்து எடுக்க வைக்கிறாரு அப்படின்னா அப்போ எவ்வளோ நேரமாக ஆண்டவர் உணர்த்தி ஆண்டவர் செய்தி எடுக்க வைப்பார். நம்ம யோசிச்சு பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சரி, நான் என்ன பண்ணனா எனக்கு உண்மையாக நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. வசனம் கொடுத்துட்டாரு, சரி வார்த்தை ஆண்டவர் கொடுப்பாரு சொல்லிட்டு நோட்டு எடுத்துன்னு போயிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், 12 மணிக்கு பத்துட்டேன். நோட்டு தலைகண்ண வச்சு என்ன பண்ணேன், பத்துட்டேன். தியானிச்சுக்கினே இருக்கிறேன். ஆண்டவர் உணர்த்தின உடனே எழுந்து என்ன பண்றேன், எழுதுறேன். இப்படிதான் எடுத்தேன் நோட்ஸ். எனக்கு உட்காந்து எடுக்கல, பத்துட்ட நோட்டு எடுத்து வச்சுங்க. 12 மணிக்கு நான் சொல்றது நோட்டு எடுத்து வச்சு பத்துங்க. அப்படியே நினைச்சுன்னா இருக்கிற வசனத்தை ஆண்டவர் உணர்த்துறது என்ன பண்றேன், எழுந்து எழுதுறேன். இப்படிதான் மெசேஜ் எடுக்க ஆண்டவர் எனக்கு உதவி செய்யறார். அல்லேலூயா சொல்லலாம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ அழுகை, அழுகை என்கின்ற தலைப்புல இந்த நாளிலே நம்ம செய்தியை நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. முதலாவது அழுகை, நன்றியின் அழுகை. அல்லேலூயா. என்ன தலைப்பு? நன்றியின் அழுகை. இரண்டாவது அழுகை நம்பிக்கையின் அழுகை. மூன்றாவதாக நரகத்தின் அழுகை. நான்காவதாக நன்மையின் அழுகை. ஐந்தாவதாக நடைப்பிணமானவர்களின் அழுகை. அல்லேலூயா. அல்லேலூயா. முதலாவது என்ன அழுகை? நன்றியின் அழுகை. இரண்டாவது நம்பிக்கையின் அழுகை. மூன்றாவது நரகத்தின் அழுகை. நான்காவது நன்மையின் அழுகை. ஐந்தாவது நடைப்பிணமானவர்களின் அழுகை. அல்லேலூயா சொல்லமா? அல்லேலூயா. நாம எடுத்தவர்கள் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலிருந்து ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கலாம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலிருந்து. பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயருடைய வீட்டில் பிரவேசித்து பந்தி இருந்தார். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகி ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயர் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமளத்தை கொண்டு வந்து அவருடைய பாதங்களில் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமையினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமளத்தை பூசினார். ஆமென். எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இங்கே நாம பார்க்கிறோம்,
பாவியான ஒரு ஸ்திரீ இயேசு ஒரு பரிசேயருடைய வீட்டில் போய் வந்திருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில என்ன பண்றா, பரிமள தைலத்தை கொண்டு வருகிறார். வாசன திரவியத்தை அவள் கொண்டு வருகிறார். கொண்டு வந்து இயேசுவினுடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அழுது கொண்டு இயேசுவினுடைய பாதத்தின் பின்பாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து. அல்லேலூயா. பாருங்க, இதை போல நீங்க அழுது இருக்கீங்களா? அல்லது இதை போல அழுகிறவர்களை நம்ம பார்த்திருக்க முடியுமா? இயேசுவினுடைய பாதத்தின் பின்பாக நின்று அவன் அழுகிறான். அந்த அழுகையில இயேசுவினுடைய பாதங்கள் நனைகிறது. அல்லேலூயா. அவன் அழுகிறான். அப்ப ஏன் அவள் அழுகிறான் என்றால் அவருடைய உள்ளம் நன்றியினால் பொங்குகிறது. அல்லேலூயா. அவருடைய உள்ளம் நன்றியினால் பொங்குகிறது. அவள் என்ன செய்கிறாள் என்றால் இயேசுவினுடைய பாதங்களை தன்னுடைய கண்ணீரினால நினைத்து தன் தலைமயிரினால துடைக்கிறாள். அல்லேலூயா. தன் தலைமயிரினால துடைக்கிறாள். துடைத்து விட்டு அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். அல்லேலூயா சொல்லலாம். ஒரு நன்றி நிறைந்த ஒரு சம்பவத்தை நாம இங்க பார்க்க முடிகிறது. அந்த பெண்ணிடத்துல நம்ம கேட்போம் என்றால், ஏனம்மா, ஏன் இதற்காக இயேசு இருக்கிற வீட்டுக்கு சென்று அங்கே உன்னுடைய கண்ணீரினால் அவருடைய கால்களை கழுவி உன்னுடைய தலைமுடியினாலே அவருடைய பாதங்களை துடைத்து பரிமள முத்தம் செய்து பரிமள தைலம் பூசினார் என்று கேட்போம் என்றால் சொல்லுவார், இயேசு என் பாவங்களை எல்லாம் மன்னித்தார். அல்லேலூயா. இயேசு என் பாவங்களை எல்லாம் மன்னித்தார். இயேசு யார் என்றால் நம் பாவங்களை மன்னிக்கிறவர். அல்லேலூயா. இந்த உலகத்துல அதனாலதான் இயேசு சொல்லும் பொழுது சீமோன் பேதுருவின் இடத்துல சொல்லும் பொழுது சொல்றாரு, 40ஆம் வசனத்திலிருந்து நம்ம பார்ப்போம் என்றால் சீமோன் இடத்துல சொல்றாரு, சீமோனே நான் உனக்கு ஒரு காரியத்தை சொல்றேன். அதுக்கு அவர் சொல்றாரு, சொல்லுங்க ஆண்டவரே அப்படின்னு. ஒரு இடத்துல 2 பேர் கடன் பட்டு இருந்தாங்க. ஒருவர் 500 வெள்ளி காசும் மற்றவன் 50 வெள்ளி காசும் கொடுக்க வேண்டியதா இருந்தது. கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லை, கொடுக்க அவங்களால முடியவில்லை. சரி, இருவருடைய கடனும் மன்னிக்கப்பட்டு விட்டது. இப்படி இருக்கும் பொழுது யார் அதிகமாக அன்பா இருப்பான் அப்படின்னு கேட்கும் பொழுது சொல்றான், ஒருத்தர் சீமோன் பேதுரு சொல்றார், யாருடைய கடன் அதிகமாய் மன்னிக்கப்படுகிறதோ அவர்களே அதிகமாய் அன்பா இருப்பார்கள் என்று சொல்கிறார். உடனே ஆண்டவர் சொல்றார், இதை சரியாய் நிதானித்தாய். அல்லேலூயா. கரெக்டா சொல்லிட்டப்பா. அப்ப இந்த பெண்ணிடமாய் திரும்பி இயேசு சொல்றாரு, ஸ்திரீயை பார்க்க, இந்த பொண்ணை பார்க்கிறிய, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு என்ன பண்ணல, தண்ணீர் தரல. இவ்வளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை. இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை. இவளோ என் பாதங்களில் பரிமள தைலத்தை பூசினாள். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவர் செய்த அநேக பாவங்கள் என்னப்பட்டது, இவர் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அல்லேலூயா சொல்லலாம்.
முதலாவதாக 48ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். அல்லேலூயா. எவ்வளவு ஒரு அழகான வார்த்தை பாருங்க. உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. பாருங்க, பாவம் அந்த பொண்ணு என்ன செய்யல, பாவத்தை சொல்லல, பாவம் செய்தேன் என்று சொல்லல. பாவ மன்னிப்புக்காக ஒரு ஜபமும் அங்க ஏறெடுக்கப்பட்டதாக தெரியவில்லை. ஆனா அவருடைய செய்கை என்னவா இருக்கிறது? அந்த பொண்ணை குறித்து மற்றவங்க சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார்கள் என்றால் 39ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது வாசிங்க. அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது இவர் தீர்க்கதரிசியாய் இருந்தாள். தன்னை தொடுகிற ஸ்திரீ என்றும் இப்படிப்பட்டவர் என்றும் அறிந்திருப்பார். என்ன சொல்றாங்க? இவள் பாவியாய் இருக்கிறார். சுற்றி இருக்கிற அந்த பரிசேயரை பார்க்கிறான். இப்ப இயேசு மேலேயே ஒரு கேள்வி வந்துருச்சு. இவர் தீர்க்கதரிசியா? சந்தேகம் வந்துருச்சு. ஏன்? தன்னை தொடுகிற பொண்ணு எப்படிப்பட்ட பொண்ணுன்னு இவருக்கு தெரிஞ்சிருக்குமே. சொல்லிட்டு அந்த பொண்ணை குறித்து சொல்றாங்க, இவள் பாவியா இருக்கிறாள். அல்லேலூயா. இவள் எப்படிப்பட்டவளா இருக்கிறாள்? பாவியா இருக்கிறாள். நல்லா கவனிங்க, பாவியா இருக்கிறாள். மற்றவங்க பார்க்கும் பொழுது அந்த பொண்ணை எப்படி பார்க்கிறாங்க? அவள் பாவியா இருக்கிறாள். ஆனா அந்த பொண்ணு இயேசுவின் இடத்துல அன்பு கூர்ந்ததுனால இயேசு சொல்றாரு, உன் பாவங்கள் என்ன சொல்றாரு? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அல்லேலூயா சொல்றாங்க. அல்லேலூயா. அப்ப பாவங்களை மன்னிக்க கூடியவர் இயேசு. பாவங்களை மன்னிக்க கூடியவர் இயேசு. சில பேர் நினைக்கலாம், இயேசு எப்போ பாவத்தை மன்னிப்பாரு? ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நம்ம செய்த சில தவறுகள், பாவங்களை மன்னிப்பார். ஆனா ரட்சிக்கப்பட்ட பிறகு செய்யற பாவங்களை மன்னிக்க மாட்டார் என்று நாம எண்ணிக்கொள்ளுவோம். ஆனா எந்த பாவமாக இருந்தாலும் பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. நம்ம பாவங்களை மன்னிக்க அவர் வல்லமை பெருத்தவராக இருக்கிறார். அவர் மன்னிக்க தயவு பெருத்தவராக இருக்கிறார். ஒருவேளை உங்களிலே சிலர் ஏதோ ஒரு குற்ற உணர்வோடு கூட இந்த ஆராதனைக்கு நீங்க வந்திருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்துல உங்களுடைய வாழ்க்கையில சில மிஸ்டேக் காணப்படலாம். நீங்க நினைக்கலாம், ஐயோ நான் இந்த தவறு செய்துட்டேனே, நான் இந்த காரியத்துல மீறிவிட்டேனே, இயேசு என் பாவங்களை மன்னிக்க மாட்டாரா, நான் திருவிருந்து எடுப்பதற்கு தகுதியா இருக்கிறேனா என்று நினைக்கலாம். ஆனா அந்த பொண்ணு என்ன பொண்ணா தெரியுங்களா? இயேசு அங்க இருக்கிறார். அல்லேலூயா சொல்லலாம். இயேசு அந்த பரிசேயன் வீட்டுல இருக்கிறார். அத முதல்ல அறிந்தார். அல்லேலூயா. அவர் அறிந்து என்ன செய்கிறார்னா, அவன் பரிமள தைலங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கிட்டு என்ன பண்றானா, இயேசுவை சந்திக்க வருகிறார். அல்லேலூயா சொல்லலாம். இயேசுவின் இடத்துல வந்து அவர் என்ன செய்கிறார் என்றால், அவர் பின்பாக நின்று அழுது கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா சொல்லலாம். அவருடைய ஆக்டிவேஷன் பாருங்க, அவருடைய செயல்பாடுகளை நாம பார்க்கும் பொழுது அவர் என்ன செய்கிறார் என்றால், இயேசுவை அறிந்து வந்து பரிமள தைலத்தை கொண்டு வந்து அவர் பாதங்களை என்ன பண்றார்? கண்ணீரினால நினைக்கிறார்.
தலைமயிரினால் துடைக்கிறார். இயேசு பார்க்கிறார், அவருடைய பாவத்தை பார்க்கிறார், அவருடைய செயல்பாடை பார்க்கிறார். அவருடைய செயல்பாடை பார்த்து அந்த பாவங்களை இயேசு மன்னிக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்முடைய செயல்பாடுகளை இயேசு பார்ப்பார். நாம் அவரிடத்தை எப்படி அன்பு கூறுகிறோம் என்பதை பார்ப்பார். இயேசு சொல்றாரு, அந்த சம்பவத்தில் பார்க்கும் பொழுது 2 பேரை குறித்து சொல்றார் இல்லைங்களா? 2 பேரை குறித்து அவர் சொல்லுகிறார். ஒருத்தனுக்கு எத்தனை பாவம், எத்தனை கடன் கொடுத்தாரா? எத்தனை வெள்ளிக்காசு? இன்னொருத்தருக்கு 50 வெள்ளிக்காசு. அல்லேலூயா. அப்போ நம்ம 500 பாவம் வச்சுக்கலாமே. அல்லேலூயா. ஒருத்தன் 50 பாவம் செய்தான், இன்னொருத்தன் 500 பாவம் செய்தான்னு வச்சுக்கோங்க. கடனாதான். ஒருத்தன் 50 பாவம், இன்னொருத்தன் 500 பாவம். சரி, 2 பேரும் கூப்பிட்டுப்பா, இந்த பாவம்லாம் மன்னிக்கப்பட்டுச்சு போங்க சொன்னா யார் அதிகமாக அன்பு கூறுவான்? பார்த்தீங்கன்னா 500 பாவம். நான் எவ்வளோ பாவம் செய்தேன், நான் எவ்வளோ பாவம் செய்தேன், என் பாவங்கள் எல்லாம் இயேசு மன்னிச்சார். அல்லேலூயா சொல்லுங்க. என் பாவங்கள் எல்லாம் இயேசு மன்னிச்சு என்னை ஏற்றுக்கொண்டார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகிறது. எதனால் மன்னிக்கிறார் என்றால் அவன் அதிகமாய் அன்பு கூற வேண்டும் என்பதற்காக மன்னிக்கிறார். அல்லேலூயா சொல்லலாமா? அவன் தான்மா என் இடத்துல என்ன பண்ணுவான்? அதிகமா அன்பு கூறுவான். அதற்காக தான் மன்னிக்கிறார் ஆண்டவர். அவன் உணர்வான், அவனுக்கு தெரியும், ஓ என்னை மன்னிக்கிறவர் எப்படிப்பட்ட அன்பு உள்ளவர், நான் இன்னும் அவரிடத்துல என்ன பண்ணுவேன்? அதிகமாக அன்பு கூறுவேன் என்று சொல்லி அவள் உணர்த்தப்படுவாள் என்பதற்காக தான் ஆண்டவர் மன்னிக்கிறார். அல்லேலூயா. அவள் இயேசுவினிடத்தில் அதிகமாய் அன்பு கூறுவார், அதிகமாய் செயல்படுவார் என்பதற்காக தான் ஆண்டவர் மன்னிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவள் முதலாவது அழுகை ஒரு நன்றியின் அழுகை. அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு என் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கிறார். என் பாவங்களுக்கு சம்பளம் பலன் என்ன? மரணம் தான். ஆனா இயேசு என் பாவத்தை மன்னிக்கிறார். மரணம் இப்ப இல்ல, இயேசு மூலமா எனக்கு ஜீவன் உண்டாகிறது. அல்லேலூயா. இந்த ஜீவன் நித்திய காலம் வரையிலும் ஆண்டவர் கொண்டு செல்கிறார். நித்திய காலமாய் இயேசுவை சிநேகிக்கும்படியாக, இயேசுவில் அன்பு கூறும்படியாக, இயேசுவோடு இருக்கும்படியாய் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை அவர் தருகிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவதாக ஒரு காரியத்தை நாம பார்க்கும் பொழுது எஸ்ராவின் புத்தகம் வாசிங்க. 7ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமும் 2ஆம் வசனமும். எஸ்ரா இப்படி விண்ணப்பம் பண்ணி அறிக்கையிட்டு அழுது தேவனுடைய ஆலயத்துக்கு முன்பாக காலம் விழுந்து கிடக்கையில் இஸ்ரவேல் புருஷரும் ஸ்திரீகளும் பிள்ளைகளுமான மகா பெரிய சபை அவரிடத்தில் வந்து கூடிற்று. ஜனங்கள் மிகவும் அழுதார்கள். அப்பொழுது ஏலாமின் புத்திரரின் ஒருவனாகிய ரெகீயரின் குமாரன் செக்கனியா எஸ்ராவை நோக்கி, நாங்கள் தேசத்து ஜனங்களுள்ள அந்நிய ஸ்திரீகளை சேர்த்துக் கொண்டதினால் எங்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தோம். ஆகிலும் இப்பொழுது இந்த காரியத்திலே இன்னும் இஸ்ரவேலுக்கான நம்பிக்கை உண்டு. நம்பிக்கையின் அழுகை. அல்லேலூயா சொல்லவா? இப்ப இவங்க என்ன செய்யறாங்கன்னா, இவங்க ஒரு பாவம் செய்யறாங்க. என்ன பாவம் என்றால், நாங்கள் என்ன பண்ணிட்டோம்? அந்நிய ஸ்திரீகளை சேர்த்து கொண்டதினால். அல்லேலூயா சொல்லவா? அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்நிய ஸ்திரீகளை அவங்க சேர்த்து கொண்டார்கள். இன்னொரு வசனத்தை நாம பார்க்கும் பொழுது, அதே அதிகாரத்துல 44ஆம் வசனத்தை நாம பார்க்கும் பொழுது, இவர்கள் எல்லாரும் மறுஜாதியான ஸ்திரீகளை
கொண்டவர்கள் இவர்களில் சிலர் கொண்டிருந்த ஸ்திரீகளிடத்தில் பிள்ளைகளை பெற்றிருந்தார்கள். அல்லேலூயா சொல்லலாம். அப்போ நீங்க 10ஆம் வசனத்தை நீங்க வாசிங்க. எஸ்ரா இப்படி விண்ணப்பம் பண்ணி 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்பொழுது ஆசாரியனாகிய எஸ்ரா எழுந்திருந்து அவர்களை நோக்கி, நீங்கள் இஸ்ரவேலின் மேல் இருக்கிற குற்றத்தை அதிகரிக்க பண்ண மறுஜாதியான ஸ்திரீகளை விவாகம் பண்ணினதினால் என்ன செய்தீங்க? பாவம் செய்தீங்க. இங்க பார்க்கும் பொழுது முதல்ல அவர் சொல்லும் பொழுது சொல்றாரு, அவங்க எப்படிப்பட்ட பெண்களை சேர்த்து கொண்டாங்களாம்? அந்நிய ஸ்திரீகளை சேர்த்து கொண்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. 44ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, மறுஜாதியான பெண்கள் ஸ்திரீகள் என்ன பண்ணாங்க? அவர்களோடு கூட இவங்க பிள்ளைகளை பெற்றார்கள். 10ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது மறுஜாதியான ஸ்திரீகளை விவாகம் பண்ணினதினால் பாவம் செய்தார்கள். அல்லேலூயா. அப்ப இவங்களுடைய பாவம் என்னன்னா, மறுஜாதியார் பெண்களோடு கூட என்ன பண்றது? அந்நிய பெண்களோடு கூட என்ன பண்றது? இவங்கள் ஐக்கியப்படுகிறது, உறவு வைத்துக் கொள்கிறது, இவர்கள் பிள்ளையை திருமணம் செய்து கொள்கிறது, பிள்ளையை பெற்றுக் கொள்கிறது. இப்படிப்பட்ட காரியங்களிலே இவர்கள் ஈடுபடுகிறார்கள். அல்லேலூயா. ஆனா வேதம் சொல்லுகிறது, அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளோடு கூட பிணைக்கப்படாதிருப்பீராக. அல்லேலூயா. இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் ஏது? அல்லேலூயா சொல்லலாம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப அந்நியர்களோடு கூட ஐக்கியம். அந்நியர்கள் எப்படிப்பட்ட ஐக்கியம்? நல்ல கவனிங்க. நன்மை செய்கிற ஐக்கியம் தவறு கிடையாது. நன்மை செய்கிற ஐக்கியம் தவறு கிடையாது. அவங்க பசிக்குதா, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுல தப்பு கிடையாது. அவங்களுக்கு உடம்பு சரியில்லையா, அவங்கள மருத்துவமனைக்கு கொண்டு போகிறது தவறு கிடையாது. மிஷினரிமார்கள் இதுதான் செய்தார்கள். எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து அவர்கள் என்ன பண்ணாங்க? அந்நிய ஜனங்களிடத்துல, இன்றைக்கும் யார் என்று தெரியாத மக்களிடத்துல என்ன பண்றாங்க? புறப்பட்டு போய் அவங்களுக்கு நன்மைகளை செய்கிறார்கள். நன்மை செய்கிறதிலே இதை பற்றி சொல்லப்படவில்லை. இவங்க எப்படிப்பட்ட உறவை கொண்டிருந்தார்கள் என்றால், இவர்கள் திருமண பந்தமான உறவுகளிலே இவர்கள் ஈடுபட்டார்கள். பிள்ளைகளை பெற்றுக் கொள்ளுகிற அளவு இவர்களுடைய ஐக்கியம் காணப்பட்டதாக காணப்படுகிறது. அல்லேலூயா. இந்த பாவம், இப்படிப்பட்ட பாவத்தை தான் எஸ்ரா என்ன பண்றாரு? விண்ணப்பம் பண்ணி அறிக்கையிட்டு அழுகிறார். விண்ணப்பம் பண்ணி என்ன செய்யறார்? அறிக்கையிட்டு அழுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். எதனால அழுகிறார்கள்? நம்பிக்கையின் அழுகை. அல்லேலூயா. ஏன்? ஆண்டவர் இந்த பாவத்தை மன்னிப்பாரு. அல்லேலூயா சொல்லலாம். ஆண்டவர் இந்த பாவத்தை, ஐயோ நான் செய்தது தப்பு, பாவம், இவங்க மற்றவர்கள் செய்தது தப்பு தான், மற்றவர்கள் செய்தது பாவம் தான், அல்லேலூயா, இதெல்லாம் மன்னிங்க என்று சொல்லும் பொழுது, அந்த 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது, எங்கள் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தோம், ஆகிலும் இப்பொழுது இந்த காரியத்திலே இன்னும் இஸ்ரவேலுக்காக நம்பிக்கை உண்டு. அல்லேலூயா சொல்லலாம். இன்னும் நம்பிக்கை இருக்குதுப்பா. எங்க தேவன் என்ன பண்ண மாட்டாரு, எங்களை கைவிட மாட்டான். பாவம் செய்தது உண்மைதான். ஒரு பெரிய லிஸ்டே வருதாங்க, யார் யாரு என்று ஒரு பெரிய லிஸ்டே வருகிறது. 19ஆம் வசனத்திலிருந்து நம்ம பார்க்கும் பொழுது 43ஆம் வசனம் வரையிலும் ஒரு பெரிய லிஸ்டே வருது. யார் யாரெல்லாம் தவறு செய்தார்கள், பாவம் செய்தார்கள் லிஸ்டே வருது. ஆனா அங்க என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் என்றால், எங்க தேவன் மேல எங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. எங்க தேவன் மேல ஒரு நம்பிக்கை உண்டுப்பா. அதனாலதான் ஆண்டவர் சமூகத்தில் அழுகிறார்கள். அல்லேலூயா சொல்லாமா? ஆண்டவர் சமூகத்தில் அழுகிறார்கள். ஆண்டவரே என் பாவங்களை என்ன பண்ணுங்க, மன்னிங்க, அறிக்கை இடுகிறார்கள். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ. அல்லேலூயா. அவன் பாவங்களை என்ன செய்யறாங்க, அறிக்கை செய்கிறார்கள், அதை விட்டுவிட என்ன பண்ண முயற்சிக்கிறார்கள், அதை ஆண்டவருடைய சமூகத்தில் தெரிவிக்கிறார்கள். ஏன்? இதுதான் நம்பிக்கையின் அழுகை. அல்லேலூயா. ஆண்டவர் மன்னிப்பார், ஆண்டவர் மன்னிப்பார். நம்பிக்கையோடு கூட அழுகிறதை
நாம் பார்க்க முடிகிறது. மூன்றாவது ஒரு அழுகையை குறித்து நாம் பார்ப்போம் என்றால் நரகத்தின் அழுகை. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 25:30. புரோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அழுகை என்ன என்றால் நரகத்தின் அழுகை. அல்லேலூயா. இந்த நரகம் அங்க பார்க்கும் பொதுவா நரகத்துக்கு போய் விடுவார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பாவத்தை இயேசுவை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நரகம் நிச்சயம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த நரகத்தை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது இந்த நரகம் எப்படிப்பட்டதாக காணப்படுகிறதுனா அது அழுகை நிறைந்ததாக காணப்படுகிறது. அல்லேலூயா. எப்படிப்பட்ட அழுகை? அந்த அழுகையை என்ன பண்ணுவாங்க? பல்ல கடிச்சுப்பாங்க. அல்லேலூயா சொல்லமா? பல்ல கடிச்சுப்பாங்க. அதை என்ன செய்ய முடியாது, சகிக்க முடியாது. அது மிகவும் வேதனையாக இருக்கும். அதை சகிக்க முடியாது. ஆகையினாலதான் அழுகிறவர்கள் என்று சொல்லப்படுகிறது. சரி, இந்த சம்பவத்தினுடைய இந்த வசனத்தினுடைய பின்னணி என்ன என்று பார்ப்போம் என்றால் ஆண்டவர் ஒருவனுக்கு 5 தாலந்தை கொடுக்கிறாரு. ஒருத்தனுக்கு என்ன பண்றாரு? 2 தாலந்தை கொடுக்கிறாரு. ஒருத்தனுக்கு என்ன பண்றாரு? 1 தாலந்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம 14ஆம் வசனத்திலிருந்து நாம பார்க்க முடியும். அப்போ அவனவன் திறமைக்காக கொடுத்த அந்த தாலந்துகளை அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா 5 தாலந்தை வாங்கினவன் என்ன பண்றான்? வேறொரு 5 தாலந்தை சம்பாதிக்கிறான். அல்லேலூயா. 2 தாலந்தை வாங்கினவன் என்ன பண்றான்? வேறு 2 தாலந்தை சம்பாதிக்கிறான். அல்லேலூயா. ஆனா 1 தாலந்தை வாங்கினவன் என்ன பண்றானா அவன் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு 5 தாலந்தை வாங்கினவன் என்ன பண்றானா வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து, ஆண்டவரே இந்தாங்கப்பா இந்த 5 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாலந்தை சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்றோம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்றதுன்னா, எஜமான் அவனை நோக்கி நல்லது உத்தமமோ உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சம் எப்படி இருந்தா உண்மையா இருந்தால் உன்னை நான் என்ன பண்றேன், அநேகத்தின் மேல அதிகாரியா வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள்ளே பிரவேசி என்று சொல்லி அனுப்புகிறார். இப்ப 2 தாலந்து வாங்கினவனும் அதே போலவே கொண்டு வருகிறான். அப்ப அவனை பார்த்து சொல்றாரு, ஓ உன்னுடைய எஜமானுடைய சந்தோஷத்திற்குள்ள நீ என்ன பண்ணு, போய் பிரவேசி என்று அவனை அனுப்பி விடுகிறார். ஆனா 1 தாலந்தை வாங்கி வந்தவன் என்ன பண்றான், நான் என்ன பண்ணேன், நான் பிதற்றி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்றான். அல்லேலூயா. அவனை பார்த்துதான் ஆண்டவர் சொல்றார், பிரயோஜனமற்ற ஊழியக்காரனே, இவனை என்ன பண்ணுங்க, புறமான இருளிலே போடுங்கள். அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா. அப்போ தாளந்துகள், நமக்கு கொடுத்த தாளந்துகளை பயன்படுத்தாவிட்டால் கூட நமக்கு என்னதான், என்னங்க, நரகத்துல போடப்படுறாங்கன்னு சொல்லப்படுதுங்க. என்னங்க, நமக்கு கொடுத்த தாளந்துகளை நம்ம உபயோகப்படுத்தாவிட்டாலும் நம்ம எங்க போறோமா, நரகத்துக்கு போகிறோம். இன்னொரு சம்பவத்தை ஆண்டவர் சொல்றாரு, எடுத்து வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. 8:12. ராஜ்யத்தின் புத்திரரோ புறமான இருளிலே தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா சொல்லலாமா? இந்த சம்பவத்தினுடைய பின்னணி என்ன பாத்தீங்கன்னா, ஒரு நூற்றுக்கு அதிபதி என்ன பண்ண 5ஆம் வசனத்திலிருந்து தொடரும். நூற்றுக்கு அதிபதி
ஒரு வேலைக்காரனுக்காக ஆண்டவர் இடத்துல கேட்பான். ஆண்டவர் சொல்லுவாரு, நான் என்ன பண்றேன், உங்க வீட்டுக்கு வரேன்னு. இவர் நூற்றுக்கு அதிபதி என்ன பண்ணுவாரு, நீங்க என் வீட்டுக்கு வருவதுக்கு நானு பாத்திரவான் கிடையாது, என்ன பண்ணுங்க, ஒரு வார்த்தையை மாத்திரம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனா இருந்து எனக்கு கீழ்பட்டு இருக்கிறேன் சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான், என் வேலைக்காரன் இதை செய்யன்றா செய்கிறான். இயேசு அதை கேட்டு என்ன பண்றாரு, நமக்கு பின் செல்வர்கள் நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாக சொல்கிறேன். அநேகர் என்ன பண்ணுவாங்க, கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு கூட வந்து இருப்பார்கள் சொல்லிட்டு சொல்றாரு, ராஜ்யத்தின் புத்திரரோ, அல்லேலூயா, ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா சொல்லாமா, அல்லேலூயா. அவ இதுகளை காண்பிக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, ராஜ்யத்தின் புத்திரர், இந்த ராஜ்யத்தை குறித்து, அல்லேலூயா, நூற்றுக்கு அதிபதி என்ன பண்றானா, அவன் தன்னுடைய ராஜ்யத்துக்கு, இவனுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆளு நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க, போனா போ சொல்றதுக்கு, வானா வர சொல்றதுக்கு. அப்ப அதுல ஒருத்தனுக்கு உடம்பு சரியில்லைன்னா இவனுக்கு என்ன வந்து, இவனுக்கு தான் ஆள் இருக்காங்களே, அல்லேலூயா. மற்றவங்கள மேல அவன் கேர் பண்ணாம என்ன பண்ணலாம், விட்டுடலாம், அவன் வேலையை பார்த்துக்கிட்டு அவன் போலாம். ஆனா அவனுக்கு பாத்தீங்கன்னா அவன் இயேசுவின் இடத்துல வருகிறான். அல்லேலூயா சொல்லலாம். இயேசுவின் இடத்துல அவன் தன் வேலைக்காரனுக்காக அவன் ஜெபிக்கிறான், அவன் சுகத்துக்காக இயேசுவின் இடத்துல கேட்கிறான். இப்பதான் இயேசு சொல்றாரு, ராஜ்யத்தின் புத்திரர், இந்த ராஜ்யத்தை குறித்த மாத்திரம் கவலை இருக்கிறவன், பாரம் இருக்கிறவன், மற்றவர்களை குறித்து கரிசனை இல்லாதவன், மற்றவர்களை குறித்து பாரம் இல்லாதவன், அவன் எங்க போவான் என்றா, அவன் நரகத்துக்கு போவான். அல்லேலூயா சொல்றான். ஆகையினாலதான் இயேசு மற்றவர்கள் மீது அவர் அன்பு கூர்ந்தார், மற்றவர்கள் மேல மற்ற மனுஷர்களை நேசித்தார். அல்லேலூயா. மற்றவர்களை நேசிக்க இந்த உலகத்துல வந்தார். அப்ப நம்ம மற்றவர்களை நம்ம நேசிக்க நமக்கு ஆண்டவர் என்ன பண்ணணும், நமக்கு கிருபை தர வேண்டும். அல்லேலூயா சொல்றான். இல்லை என்றால் எந்த இடமா, அழுகையோ பற்கடிப்புமான இடம். அல்லேலூயா சொல்லலாம். மூன்றாவது ஒரு இடத்துல சொல்வாரு, மத்தேயு 13ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்துல அங்க பார்க்கும்போது விதையை குறித்து பேசுவார். விதையை குறித்து பேசுவார். எடுத்து வாசிங்க 13:42. அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள், அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அல்லேலூயா சொல்லலாம். இங்க பார்க்கும் பொழுது விதையை குறித்து ஆண்டவர் பேசுகிறதை நம்மால பார்க்க முடியும். அல்லேலூயா. 18ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது விதையை குறித்து ஆண்டவர் பேசிக் கொண்டிருப்பார். ராஜ்யத்தினுடைய வசனத்தை கேட்டும் உணராது இருக்கும் பொழுது, அல்லேலூயா சொல்லலாம், கொல்லாமன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான். அவனே வழி அருகே விழுந்தவன், கற்பாறை அருகே விழுந்தவன், அதன் பிறகு பார்க்கும் பொழுது முள்ளுள்ள இடங்களில் விழுந்தவன். ஒரு கூட்டத்தார் நல்ல நிலத்தில் விழுகிறான். அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா சொல்லலாமா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப வசனங்கள் என்ன பண்ணணும், நம்ம கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, அந்த வசனத்தின்படி நம்ம செய்ய வேண்டும். அல்லேலூயா. சத்தியத்தின்படி நடக்கிறவர்களாய் நம்ம மாற வேண்டும். அல்லேலூயா. சத்தியத்திற்காக நம்மளுடைய ஜீவியத்தை நம்ம என்ன பண்ணணும், ஒப்பு கொடுக்க வேண்டும். சத்தியம் உத்தமம் உள்ள சத்திய மார்க்கர்களாய் நாம மாற வேண்டும். நம்ம சத்தியத்தை நம்ம வசனெல்லாம் கேட்டு நல்லா சபைக்கு போறேங்க, வசனெல்லாம் நல்லா நான் கேட்கிறேன், ஆனா கேட்டுட்டு நான் என்ன பண்றேன், ஒரு டைரியில எழுதி அந்த டைரியை மறுபடியும் அடுத்த வாரம் நான் எடுத்துன்னு வந்து நான் நோட்ஸ் எழுதுகிறவனா அல்ல. அல்லேலூயா. பொதுவாக வசனங்களை நம்ம பேப்பர்களில் எழுதுகிறதை காட்டிலும் நாம என்ன பண்ணலாம்னா நம்ம இருதயத்தில் எழுதி கொள்வது நமக்கு நல்லது. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நேற்றைய தினத்துல என்னை பார்க்கறதுக்காக ஒரு பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கு வந்தார். அந்த பாஸ்டர் ஏதோ ஒரு சபைக்காக ஒரு இடம் வீடு வாங்குறதுக்காக வந்திருக்கார். அப்போ என்னையும் பார்க்கலான்னு வந்தார். அப்போ வரும்போது அவர் பாஸ்டர் ஆச்சே,
அவர் ஒரு வண்டி வச்சுருந்தார். அந்த வண்டியில் நான் பார்க்கும்பொழுது ஒரு வசனம் கூட இல்லை வண்டியில். அவர் பாஸ்டர் கேட்டார், பாஸ்டர் என்ன பாஸ்டர் ஒரு வசனம் கூட வண்டியில் நீங்கள் போடவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னார், சிரிச்சுக்கிட்டு சொன்னார், பாஸ்டர் நான் இதுக்கு முன்னாடி ஒரு வண்டியை வச்சுருந்தேன், வண்டி ஃபுல்லாக வசனம் தான் இருக்கும். இந்த பசங்க விளையாடுற பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா எதனா ஒரு வார்த்தை என்ன பண்ணுவாங்க, பிச்சுருவாங்க. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், சரி வசனத்தை பிச்சிடுறாங்களே, அதனால் இந்த வண்டியில் நான் வசனமே போடலை, ஆனால் வசனத்தை என் இருதயத்தில் வச்சுன்னு இருக்கிற பாஸ்டர் அப்படின்னா. அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில் பார்க்கும்பொழுது நம்ம வசனங்கள் என்னென்னா இருதயத்தில் நம்ம வைக்க நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ சில செய்தியெல்லாம் பார்க்கும்பொழுது உண்மையாக சொல்கிறேன், ஆண்டவர் உணர்த்தின பிறகு, ஆண்டவர் பேசின பிறகுதான் அது ரெஃபரன்ஸை எடுக்க வேண்டியதாக. ஆண்டவர் இந்த பாயிண்டை காட்டிடுறாரு, இந்த சம்பவம், இந்த சூழ்நிலை. இப்போ இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சம்பவங்கள் எல்லாம் ஆண்டவர் பேசினார். சம்பவங்களை காட்டின பிறகுதான் பைபிளுக்கு உள்ளே போகிறது, வசனங்களை எடுக்குது. அப்போ ஆண்டவர் உள்ளே இவங்க என்ன பண்ணுறாரு, இந்த காரியம் பாயிண்ட் எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ வசனங்கள் என்ன பண்ணோம், இருதயங்களுக்குள்ளே சம்பவங்கள் இருதயங்களுக்குள்ளே நம்ம என்ன பண்ணோம், பதிய வைக்க வேண்டும். அதை என்ன செய்யணும்னா அதை வெளியே கொண்டு வரணும். அல்லேலூயா. சில பேர் என்கிட்ட பேசுவாங்க, பேசும்பொழுது ஒரு முறை ஒருத்தங்க பேசும்போது பேசுனாங்க, நார்மலாக அவங்க பேசுகிறாங்க, வார்த்தையே வரல, பேசுறதுக்கு வார்த்தையே வரல. திடீர்னு பைபிள் வசனங்களை குறித்து பேசும்போது பார்த்தீங்கன்னா கடகடன்னு பேசுகிறேன், பேசிக்கிட்டே இருக்கேன். அப்போ அவங்க பார்த்துக்கிட்டு சொல்கிறாங்க, நார்மலாக பேசும்போது என்னது உங்கள்கிட்ட பேச்சே வர மாட்டேது, ஆனால் வசனத்தை பற்றி பேசுனா என்ன பண்ணுறீங்க, வசனத்தை வேத வசனத்துக்குள்ளே நீங்கள் அதிக நேரத்துக்கு நீங்கள் பேசுகிறீங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வார்த்தைகளை என்ன பண்ண பேசும்போது உள்ள சுரக்குது. அல்லேலூயா சொல்லாமா. அவனுக்குள்ள நித்திய காலமாய் ஊறுகிற நீரூற்றா இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப நம்ம யோசிச்சு பாருங்க, நம்ம மற்றவங்களிடத்துல பேசும்பொழுது வசனங்களை நம்ம பேசுறோமா? அல்லேலூயா. வசனங்களோடு கூட நம்ம சம்பாஷிக்கிறோமா? நம்ம வீட்டில் பேசுறோம், வசனங்களை எடுத்து பேசுறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம ஒரு காரியத்தை செய்யறோம், வசனத்தை கொண்டு நம்ம செய்யறோமா? அல்லேலூயா. அப்ப வசனங்களை அடிப்படையாக கொண்டு நம்ம ஒவ்வொரு காரியங்களையும் செய்யும் பொழுது நமக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும். அல்லேலூயா. வசனம் தான் இயேசு. அல்லேலூயா. வார்த்தை தான் இயேசு. அப்ப அந்த வார்த்தையை நாம என்ன செய்யணும், வெளிப்படுத்த வேண்டும். அல்லேலூயா சொல்லலாம். அடுத்தபடியாக சொல்லப்பட்டிருக்கிறது இன்னொரு காரியங்கள். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு 22:13. அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரனை நோக்கி, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய், இவனை கையும் காலையும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறமான இருளிலே போடுங்கள். அழுகையும் பற்கடிப்பான இடங்களில் புறமான இருளில கொண்டு போய் போடுங்கள். அல்லேலூயா சொல்லாமா. அல்லேலூயா. இங்க நம்ம பார்க்கும் பொழுது ஒரு கல்யாண வீடு, இந்த கல்யாண வீட்டுக்கு ஆண்டவர் எல்லாரையும் அழைக்கிறார். ஆனா அழைக்கப்பட்டவங்க என்ன பண்றாங்க, அதை அசட்டை பண்ணி போறாங்க. அப்புறம் ஆண்டவர் என்ன பண்றாரு, சரி ரோட்ல இருக்கிறவங்க எல்லாம் கூட்டுப்பா, எல்லாரையும் கூட்டுப்பா சொல்லி என்ன பண்றாங்க, எல்லாரையும் வர வைக்கிறாங்க. எல்லாரும் வராங்க. எல்லாரும் வந்துட்ட பிறகு பாத்தீங்கன்னா அதுல கல்யாண வஸ்திரம் இல்லாம சில பேர் வருகிறார்கள். அல்லேலூயா. அப்ப கேக்குறாங்க, என்னப்பா கல்யாண வஸ்திரம் எங்கப்பா போச்சு? அல்லேலூயா. கல்யாண வஸ்திரம் எங்க, கல்யாணத்துக்குரிய துணி எங்க அப்படின்னு பார்த்தா அந்த துணி இல்லை. அல்லேலூயா சொல்லாமா. அப்ப நல்லா கவனிங்க, கல்யாணம் என்பது எதை காண்பிக்கிறது? நித்திய விவாகத்துக்கு என்று ஆண்டவர் 9ஆம் வசனத்துல அந்த அந்த டெத், ஒரு தொற்கால இறந்து போயிட்டாங்க. அந்த பொண்ணு இறந்து போயிடுச்சு. அந்த சாவுக்கு என்ன பண்றாங்க, நிறைய பேர் போறாங்க. அந்த பொண்ணு எப்படிப்பட்ட ஒரு பொண்ணா இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, துணியெல்லாம் அங்கிகளையும் வஸ்திரங்களையும் என்ன பண்ணுது, மற்றவங்களுக்கு தைச்சு கொடுக்குற ஒரு பொண்ணா இருக்குது. அப்ப இவங்க எடுத்துன்னு போறாங்க, அந்த அங்கிகளை துணியெல்லாம் எடுத்துன்னு போறாங்க. எடுத்துன்னு போய் என்ன பண்றாங்க, அழுகிறார்கள். விதவைகள் எல்லாம் என்ன பண்றாங்க, அழுகிறார்கள். அல்லேலூயா சொல்லலாமா. அப்போ நன்மையை என்ன பண்றாங்க, நன்மை செய்கிறதை நினைத்து அழுகிறார்கள். அல்லேலூயா சொல்லலாமா. நன்மை செய்கிறதை நினைத்து அழுகிறார்கள்.
நல்லா கவனிங்க, நம்ம வாழ்க்கையிலும் சரி நாம நன்மை செய்ய வேண்டும். இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அல்லேலூயா சொல்லலாமா? இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். நம்முடைய வாழ்க்கையில நம்ம நன்மை செய்ய பழக வேண்டும். நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதீர்கள். அல்லேலூயா. ஏன்னா நம்ம நன்மை செய்யும் பொழுது அவங்க பதில்ல நமக்கு என்ன தருவாங்க? நமக்கு நன்மையை தருவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கவே கூடாது. அவங்க தீமையை தருவார்கள், அவங்க கசப்பான அனுபவத்தை நமக்கு தருவாங்க. ஆனா நாம என்ன செய்யணும்னா நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாதீர்கள். அல்லேலூயா சொல்லலாமா? நன்மை செய்ய படியுங்கள் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். நன்மை செய்யறதுக்காக படியுங்கப்பா அப்படின்னு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு நன்மை செய்கிறவராய், அவர் சுற்றி திரிந்தவராய் அவர் இருக்கிறார். அப்போ இந்த பொண்ணுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது இவள் இருக்கும்போது என்ன பண்ணா, இவளுக்கு ஒரு டேலண்ட் இருக்கு. என்னது? துணி தைக்கிறது. அல்லேலூயா சொல்லலாமா? அப்ப அதன் மூலமா என்ன பண்றா? துணிகளை தச்சு மற்றவங்களுக்கு, அங்க சொல்லப்படுற விதவைகள், சொல்லப்படுற விதவைகள் கொடுத்திருக்கிறான், ஏழைகளுக்கு கொடுத்திருக்கிறான். இவள் மறிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகிறது. அவங்க அந்த ஏழைங்க, அந்த விதவைகள் என்ன பண்றாங்க? அந்த துணியெல்லாம் எடுத்துன்னு வந்து தொற்கால் தைச்சதை என்ன பண்றாங்க? தங்களோடு இருந்த போது செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பிக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. துணியெல்லாம் காண்பிக்கிறாங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம குறிச்சி சாட்சிகள் வரும். என்ன சாட்சி? இவங்க எவ்வளவு நன்மை செய்தாங்கப்பா, இவங்க இருக்கிற காலகட்டத்தில் எவ்வளவு உதவி செய்தாங்கப்பா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்ப நம்மளுடைய வாழ்நாட்களில நாம நன்மை செய்ய நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லலாம். நன்மை செய்ய நம்ம படிப்பிக்க வேண்டும். அது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். இதுதான் நன்மையினுடைய அழுகை. அல்லேலூயா. நன்மை செய்ததுனால அழுகை. கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். 5வது காரியம், லூக்கா 23ஆம் அதிகாரம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. கூட்டமான ஜனங்கள், அவருக்காக புலம்பி அழுகிற ஸ்திரீகளும், அவருக்கு பின் சென்றார்கள். இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். அல்லேலூயா சொல்லலாம். நல்லா கவனிங்க. இந்த செய்தியினுடைய கன்ஃபர்மேஷன், இந்த செய்தி ஆண்டவர் கொடுத்து சொன்னார் என்பதற்கு ஒரு உறுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வசனத்தை பாஸ்டர் அவர்கள் ஆராதனை நடத்தும் போது இந்த வசனம் சொன்னார். சரிங்களா? எத்தனை பேருக்கு தெரியும்? இங்கே தானே இருந்தோம். பார்த்தீங்கன்னா இந்த வசனம் சொன்னார். அப்போதான் நான் புரிஞ்சுனேன், ஓ ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறார். இந்த வார்த்தையை இன்னைக்கு இந்த சபையில கொடுக்க சொல்வதற்கு ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறார். அல்லேலூயா சொல்லலாம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே நம்ம பார்க்கும் பொழுது நடைப்பிணமானவர்களினுடைய அழுகை. அல்லேலூயா சொல்லலாமா? ஏன் இதை நடைப்பணம் நான் சொல்றேன், நல்லா கவனிங்க. 26ஆம் இந்த சம்பவம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இயேசுவின் மேல என்ன பண்றாங்க? குற்றம் சாட்டுறாங்க. இயேசு குற்றவாளி என்று என்ன பண்றாங்க? குற்றம் சாட்டுறாங்க. சரி, அதற்கு என்ன பண்ற? அவருக்கு தண்டனை கொடுக்கப்படுது. சரி போங்கப்பா அப்படின்ட்டு. இப்ப சிலுவையை என்ன பண்றாங்க? இயேசு சுமந்து கொண்டு போகிறார். சிலுவையை சுமந்து கொண்டு போகும்போது 26ஆம் வசனத்துல வாசிங்க. அவர்கள் இயேசுவை கொண்டு போகிற போது நாட்டிலுள்ள வருகிற சிறையை உராய்ந்த சீமோன் என்கின்ற ஒருவனை பிடித்து அவர் பின்னே சுமந்து கொண்டு வரும்படி, சிலுவையை என்ன பண்ண? அவர் பின்னாடி சுமந்து கொண்டு வரும்படி அதை அவர் மேல வைத்தார்கள். அல்லேலூயா சொல்லலாமா? சிலுவையை அவர் பின்னே சுமந்து கொண்டு வரும்படி அதை அவன் மேல வைத்தார்கள். அல்லேலூயா சொல்லலாமா? இந்தப்பா நீ கொஞ்ச நேரம் சிலுவையை சும அப்படின்னு என்ன பண்றாங்க? கொடுக்குறாங்க. இயேசு என்ன பண்றாரு? இப்பதான் இப்ப திரும்பி பார்க்கிறார். திரும்பி பார்த்தா என்ன நடக்குது? திரளான ஜனங்கள் இருக்கிறாங்க. அவருக்காக புலம்பி அழுகிறார்கள். பெண்கள்லாம் வராங்க. இப்ப அவங்கள பார்த்துதான் இப்ப ஆண்டவர் சொல்றார். இப்போ
இந்த சிலுவையை இவங்க கூட வராங்க, இவங்க சுமக்கலாமா சுமக்கக்கூடாது? என்னங்கய்யா, இயேசு சிலுவையை சுமந்து கொண்டு வராரு. அந்த சிலுவை என்ன பண்றாங்க, இன்னொருத்தங்கிட்ட கொடுக்குறாங்க, நீ கொஞ்ச நேரம் சும அப்படி சொல்றாங்க. மற்ற திரளான கூட்டம் அங்க இருக்கு. 27ஆம் வசனத்துல பார்க்கும்போது திரளான கூட்டம் இருக்குது. இந்த கூட்டம் என்ன பண்றாங்க, அவருக்காக, யாருக்காக, இயேசுக்காக புலம்பி அழுகுறாங்களாம். ஐயோ, புலம்பி அழுகுறதுன்னா தெரியும் இல்லைங்களா, பயங்கரமா அழுகுறாங்க, புலம்பி புலம்பி அழுகுறாங்க. புலம்பி அழுகுறவங்க, நான் கொஞ்ச நேரம் சிலுவையை சுமக்கிறேங்க, அல்லேலூயா, நாங்க சுமக்கிறோங்க சிலுவைய அப்படின்னு யாரும் சொல்லல, அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாமே பார்க்கறாங்க, எல்லாமே அழுகுறாங்க. அதனாலதான் ஆண்டவர் பார்க்க திரும்பினார், எப்பா ஒரு கும்பிடு போட்ட, நீ என்ன பண்ண, எனக்காக அழாம போ, உனக்காகவும் உன் பிள்ளைக்காகவும் அழுவு போ. அல்லேலூயா. நம்ம அழுகிறதுக்காக மாத்திரம் இல்லை, நல்ல கவனிங்க, அழுகிறதுக்காக மாத்திரம் இல்லை, நம்ம என்ன பண்ணணும்னா நான் சிலுவை சுமக்கிறேங்க, அல்லேலூயா, நான் பாடுபடுறேங்க, நான் ஏற்றுக்கொள்றேங்க, இத நானும் உடன் பங்காளியா மாறுகிறேங்க, அல்லேலூயா சொல்லாமா? ஆண்டவருடைய பண்ணையில நானும் ஒரு வேலைக்காரனா இருக்கிறேங்க, ஆண்டவருடைய ராஜ்யத்துல நானும் ஒரு கை பிடிக்கிறேங்க, அல்லேலூயா, நான் தாங்குறேங்க, நான் செய்யறேங்க, அல்லேலூயா சொல்லாமா? நல்ல கவனிங்க. இப்படி இந்த தாங்குகிற குணமும் சுமக்கிற குணமும் உண்டாச்சுன்னா உண்மையா சொல்றேன், சபை வளர்ந்து கொண்டே இருக்கும், அல்லேலூயா சொல்லுங்க, சபை பெருகிக் கொண்டே இருக்கும், அல்லேலூயா, ஊழியம் வளர்ந்து கொண்டே இருக்கும். இன்னைக்கு தாங்கிறதுக்கு ஆள் இல்லைங்க, இன்னைக்கு தூக்குறதுக்கு ஆள் இல்லை, ரொம்ப பிஸிமேனா வரும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு பார்க்கிறோம், அழுகுறோம், ஐயோ பாஸ்டர் எவ்வளோ கஷ்டப்படுறாருப்பா சொல்லுவோம், இப்போ பாஸ்டர் குடும்பம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கப்பா சொல்லுவோம். ஆனா அவங்க சுமக்கிற அந்த சிலுவையை நாம கூட சுமக்க முடியுதா? நான் கொஞ்சம் சுமக்கிறேங்க, அல்லேலூயா, நான் கொஞ்சம் இந்த பாடுகளை ஏற்றுக்கொள்றேன், நம்மளால சொல்ல முடியுமா? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். ஆனா பார்த்து வேடிக்கை பார்த்து அழுவோம், புலம்புவோம். இங்க அதுதான் நடக்குது. ஆண்டவர் சொல்லிட்டாருப்பா, நீங்க எல்லாம் என்ன பண்ணுங்க, நீங்க எனக்காக அழவே அழாதீங்க, நானே ஏற்கனவே சமாடி வாங்கிட்டு சிலுவை சுமந்துன்னு வந்துட்டு என்னாலே தாங்க முடியல, இதுல வேற நீங்க அழுகுறத பார்த்து இன்னும் என் மனசு உடஞ்சுதான் போகுது. நீங்க எனக்காக அழுவாம தயவு செய்து போ, உங்க வீட்டுல போ, உங்க பிள்ளைங்களுக்காக, உங்களுக்காக, உங்க பிள்ளைங்களுக்காக அழுவுங்க, போங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப சில பேர் நடைப்பிணமானவர்கள், நடைப்பிணமானவர்கள் அழுகுகிறார். அதான் சொன்ன நடைப்பிணமான அழுகை, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் அப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஒரு முறை நேரம் இல்லை, இன்னைக்கு வாக்குத்தத்தம் என்ன? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். என்ன வசனம்? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். என்ன சொல்லப்படுகிறது? இனி நீ அழுது கொண்டிராய், அல்லேலூயா, இனி நீ அழுது கொண்டிராய், அல்லேலூயா. இனி நம்ம ஒரு 5 அழுகையை பார்த்தோம். 5 அழுகை. என்னென்ன அழுகையை பார்த்தோம்? நன்றியின் அழுகை, நம்பிக்கையின் அழுகை, நரகத்தின் அழுகை, நன்மையின் அழுகை, நடைப்பிணமானவர்களின் அழுகை, அல்லேலூயா, அல்லேலூயா. வாக்குத்தத்தம் என்ன என்றால், இனி நீ அழுது கொண்டிராய், அல்லேலூயா, இனி நீ அழுது கொண்டிராய். இதுதான் வாக்குத்தத்தம். ஆனா கடைசி பாயிண்ட் சொல்லப்படுது, இயேசுவினுடைய சிலுவையை